السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. ختமல்லாஹு அல்லாஹ் முத்திரை இட்டு விட்டான். ختம அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். முத்திரை இட்டு விட்டான்னு அர்த்தம். யார் இட்டு விட்டா? அல்லாஹு, அல்லாஹ் முத்திரை இட்டு விட்டான். யாருக்கு? அலா குலூபிஹிம், அலானா மீது, குலூப்னா உள்ளங்கள், கல்புனா உள்ளம், குலூப் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளங்கள், ஹிம் அவர்களுடைய உள்ளங்கள். இந்த அவர்கள் யாரை குறிக்குது? நம்ம நேத்து பார்த்த வசனம் இருக்கு இல்லையா, அதாவது இறை மறுப்பாளர்கள். இன்னல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள், அவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சமமே, அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அப்போ அவர்களுடைய உள்ளத்தை, இந்த ஹிம் அப்படிங்கிறது ஒரு பிரதிப்பெயர் சொல். அப்ப அதை யாரை குறிக்கும் சொன்னா அந்த இறை நிராகரிப்பாளர்களை குறிக்குது. அவர்களுடைய உள்ளங்கள், குலூப்னா உள்ளங்கள், ஹிம்னா அவர்கள், அவர்களுடைய உள்ளங்களின் மீதும், இன்னும், அலா மீது, சமிஅனா கேட்டான், செவியுற்றான் அர்த்தம். அப்படின்னு சொன்னா செவி, செவி புலன். ஹிம் அவர்களது செவி புலன்களின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அலா அபுஸ்வார், பசரனா பார்த்தான், அபுசார்னா பார்வைகள், ஹிம் அவர்களது பார்வைகளின் மீது கிஷாவத்துன், கிஷாவத்துனா என்னது? ஒரு திரை, அதாவது ஒரு மறைவு, கண்ணுக்கு பார்க்காத மாதிரி ஒரு திரை இருக்கு இல்லையா, அந்த திரைக்கு தான் இந்த கிஷாவத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்களுடைய பார்வைகள் மீது கிஷாவத்துன் திரை உள்ளது. திரை அதாவது அந்த நல்ல விஷயங்களை பார்க்காத மாதிரியான ஒரு திரை அவர்களது பார்வைகளின் மீது இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ختம முத்திரையிட்டு விட்டான். அல்லாஹு யாரு? அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அலா குலூபிஹிம் அந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய உள்ளங்களின் மீதும், அலா சம்இஹிம் அவர்களுடைய செவி புலன்களின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அலா அபுஸ்வாரிஹிம் அவர்களுடைய பார்வைகளின் மீது கிஷாவத்துன் திரை உள்ளது. நல்ல விஷயங்களை பார்க்காத அளவிற்கு ஒரு திரை இருக்கிறது. வலஹும் இன்னும், வானா இன்னும், ல அப்படிங்கிற வார்த்தைக்கு இக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஹும் அவர்களுக்கு, ஹும்னா அவர்கள், இந்த லஹும் சேரும் பொழுது அவர்களுக்கு, அதாபுன் அதாபுனா வேதனை, அலீமுன் அலீம்னா மகத்தான அர்த்தம். நான் வேதனைங்கிற இடத்துல மகத்தான வேதனை அப்படின்னு சொல்ற மாதிரி கடுமையான வேதனைன்னு சொல்லும் பொழுது கரெக்டா இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல விஷயமா இருந்தா மகத்தான வெற்றின்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு கெட்ட விஷயமா இருக்கும்போது மகத்தான வேதனைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால கடும் வேதனை அவர்களுக்கு இருக்கிறது, கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. அதாபுனா வேதனை, அலீம்னா கடுமையான, அதாவது மகத்தான அர்த்தம். பட் நெகட்டிவான இடங்கள்ல, இந்த மாதிரியான எதிர்மறையான இடங்கள்ல, வேதனைங்கிற இடங்கள்ல கடுமையானங்கிற மாதிரி நம்ம வைக்கணும். சரிங்களா? அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களின் மீதும் அவர்களுடைய செவிப்புலன்களின் மீதும் முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய பார்வைகளின் மீது கிஷாவத்துன் அடைப்பு உள்ளது. வலஹும் அவர்களுக்கு அதாபுன் அலீம் கடுமையான வேதனை இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.